எபிரேயர்களின் நிருபம் 12வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்கள். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலனுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நீங்கள் எதை விசுவாசிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்கு வல்லமை உண்டு என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆடு மாடுகளை வெட்டும் போது அந்த இரத்தம் வெளியிலே சிந்தப்படும், அதனுடைய தன்மை மாறும், அந்த இரத்தம் செத்து போகும், அது கருக்கும், ஈகள் மொய்க்கும், நாய்கள் நக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் அவர் சிலுவையிலே அறையப்பட்ட போது அதோட முடிந்ததான ஒன்று அல்ல. இங்க தெளிவாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும். அப்போ மனுஷனுடைய இரத்தம் பேசும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்றேன்னா, நம்ம எல்லாருமே இயேசுவின் இரத்தம் செய்யும் சொல்லுவோம், ஆனால் அது எதுக்கு சொல்லோன்னு தெரியாது, அதுல எவ்வளவு வல்லமை இருக்குன்னு தெரியாது, அதை இதுவரைக்கும் அனுபவிச்சதே கிடையாது. இயேசுவின் இரத்தம் செய்யும் சொல்றோம், யாரோ சொல்றாங்க, அது கேட்க நல்லா இருக்கு, ஜெபம் பண்ணும்போது ஒரு உணர்வு இருக்கு, அப்படியே சொல்றோம். ஆனா அந்த இரத்தம் அதிலே வல்லமை இருக்கு, அது இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கு, அது பேசிக்கொண்டே இருக்குங்கிறது குறித்தான அறிவு நமக்கு இல்லை. வாசித்த வசனம் என்ன சொல்கிறது? ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்கள். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இங்கே ஆபேல் என்றதான ஒரு மனுஷன் கொலை செய்யப்படுகிறான், அவனுடைய இரத்தம் பூமியிலே சிந்தப்படுகிறது. அந்த இரத்தம் செத்து போகவில்லை, அந்த இரத்தம் பேசிக்கொண்டே இருக்கிறதா. என்ன பேசுச்சு? வெளிப்படுத்தல் 6:10 வாசிங்க. என்ன பேசிக்கொண்டே இருக்கு? ஆண்டவரே நீர் பழி வாங்கும், ஆண்டவரே நீர் பழி வாங்கும், ஆண்டவரே நீர் பழி வாங்கும் என்று பேசிக்கொண்டிருந்தது. வெளிப்படுத்தல் 6:10 வாசிங்கள். அவர்கள், பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்போ ஆபேலுடைய இரத்தம் பேசினது, அது பேசிக்கொண்டுதான் இருந்தது. என்ன? ஆண்டவரே என்னுடைய சகோதரன் என்னை கொன்று விட்டான், அதற்கு நீர் பழி வாங்கிதான் ஆக வேண்டும் என்று. அந்த கூக்குரல் தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து எட்டியது, அவரும் பழி வாங்கினார். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 11-12 வசனம் வாசிங்க. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். பாருங்கள், அதன் நிமித்தம் அவன் என்ன? சபிக்கப்பட்டவனாக, பூமியிலே சபிக்கப்பட்டவனாக இருந்தான். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். அப்போ பழி எப்படி அவன் மேல் சாபம் உண்டானது? இந்த உலகத்திலே நிலையாக ஒரு வீடு கட்டி வாழ முடியாத வண்ணம், நிம்மதி இல்லாத வண்ணம், ஒரு வீடு மாறி என்று அநேகர் போவார்களே, ஒரு சாபம், காயனுடைய சாபம். அது காயனுக்கு என்ன சாபம்? நீ ஒரு இடத்துல இருக்க முடியாது, நீ நிலையாக இருக்க முடியாத வண்ணம் அலைமோதுகிறவனாக, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் நாடோடி போல ஓடிக்கொண்டே இருக்கிறவனாக, நீ என்னதான் பயிரிட்டாலும் உனக்கு பூமி பலன் தராது. இனி மறுபடி வாசிங்க, எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும். அப்போ ஆபேலினுடைய இரத்தம் பேசி இருக்கு, ஆனா அது நன்மையானதல்ல. அது பழைய ஏற்பாட்டு பழைய உடன்படிக்கைக்கு தக்கவாறு பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். அது ஆண்டவருடைய பார்வையிலே அது நன்மையானதல்ல. ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய. நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பரிந்து பேசக்கூடிய இரத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு அந்த அறிவில்லை, உணர்வு இல்லை, அதனால எனக்கு ஏதோ சொல்றோம், ஆனா அந்த இரத்தத்துக்கு வல்லமை உண்டு.
இப்போ அதாவது ஒரு காரியத்தை புரிஞ்சாதான் அதை நம்ம பயன்படுத்த முடியும். ஒரு பொருள் இருக்கு, அது என்ன ஏதுன்னு தெரியாம இருந்தா நமக்கு அதை பயன்படுத்தவே முடியாது. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜெயம் என்று சொல்லுறோம். ஆனா அது என்ன, யாது, எதுக்கு அப்படி சொல்றோம், அதுல என்னத்தை இருக்கு, அதை புரிஞ்சுக்கிடுங்க. புரிந்து என்ன செய்யணும், உங்களுடைய வாழ்க்கையில அதை நீங்க உபயோகப்படுத்தணும், பிரயோஜனப்படுத்தணும். அதான் முக்கியமான ஒரு காரியம். இங்க என்ன சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் பேசக்கூடிய தன்மை உடையது. ஆனால் ஆபேலை போன்று பழிவாங்கத்தக்கவாறு பேசக்கூடியதாக அல்ல, நன்மையானதை. எப்படி? உங்களுக்கும் எனக்கும் நன்மை மாத்திரம் நடக்கத்தக்கவாறு உள்ளதை பேசக்கூடியது. ஆண்டவர் என்ன சொன்னார், நான் இப்பிரபஞ்சத்துக்குரியவன் அல்ல என்று சொன்னார். அப்ப இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கு நன்மை தேவனுடைய பார்வையில் என்றால் நாம் சுகமாக ஆஸ்திகள் எல்லாம் உடையவர்களாக இருப்பது அல்ல. எது அவருடைய பார்வையில் நன்மையானதா இருக்கு, நாம் ஆத்தும ரட்சிப்பை அடைந்து ஆவிக்குரியவர்களாய் ஜீவிப்பதற்கு. அப்போ நாம் பரிசுத்தவான்களாக ஜீவிப்பதற்கு, நாம் பாவ மன்னிப்பை பெற்று ஜீவிப்பதற்காக அந்த இரத்தம் நமக்காக பரிந்து பேசக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசக்கூடிய இரத்தம். அது எப்படி பேசுதான், ஆண்டவரே இவர்களை மன்னியும். காரணம் என்ன, மன்னிப்பு கிடைத்தால் மாத்திரம்தான் அதனுடைய அடுத்தபடியாகிய மீட்பு கிடைக்கும். பாவத்திற்கு நமக்கும் தொடர்பில்லாத ஒரு அனுபவம். அந்த அனுபவம் கிடைத்தால்தான் பரிசுத்தவான்கள் நிலைமைக்கு நாம் வர முடியும். வந்தால்தான் பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பேசிக்கொண்டே இருக்கு. அது என்ன பரிந்து பேசுகிறதாம், மன்னிக்கணும் ஆண்டவரே. 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்தின் கடைசி பாகம் வாசிங்க. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். மறுபடியும் வாசிங்க. ஒருவன் பாவம் செய்வானே ஆனால். புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது நம்ம அநேகருக்கு அந்த இரத்தத்துக்குடைய வல்லமை தெரியாது, அதை விசுவாசிக்க பலன் கிடையாது. அந்த இரத்தம் பேசுது உங்களையும் என்னையும் விடுவிப்பதற்காக. இங்க என்ன சொல்லுது, ஒருவன் பாவம் செய்வானே ஆனால், ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். பாருங்கள், அப்போ பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்ப சொன்னாரு, சிலுவையில தொங்குறாரு. உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் சொட்டு சொட்டு சொட்டா எங்கெங்கெல்லாம் அடிக்கப்பட்டு கீறி பிளக்கப்பட்டதோ எல்லாவற்றையும் வழியாக ரத்தம் போய்கொண்டே இருக்கு. அப்ப சொல்றார். இங்கே யோவான் அப்போஸ்தலருக்கு என்ன வெளிப்படுத்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, ஒருவன் பாவம் செய்யும் போது அந்த பாவங்கள் மன்னிக்கப்படத்தக்கவாறு இருக்கிறதுக்காக தேவன் அந்த மனுஷனுக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார் என்று. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த இரத்தத்தை குறித்த சரியான அறிவும் அந்த தேவனுடைய இரத்தத்தை குறித்து சரியான ஒரு உணர்வும் ஏற்பட்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே உபயோகப்படுத்த வேண்டும். இந்த இரத்தத்தை கொண்டு என்ன செய்யலாமாம், சாத்தானை ஜெயிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும். பாருங்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால், அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அவனை ஜெயித்தார்கள். அப்போ சாத்தானை ஜெயிக்கக்கூடியதான அதிகாரம் எதுல இருக்கு, இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே சாத்தானை ஜெயித்தார்கள் என்று இருக்கு. வேதம் சொல்லுகிறது, சாத்தான் 1/3 நட்சத்திரத்தை கீழே தள்ளினான் என்று. அப்படின்னா அர்த்தம் என்ன, ஆண்டவருக்கென்று பிரகாசிக்கிறதான ஊழியக்காரர்களை, ஆண்டவருக்கென்று பிரகாசிக்கிறதான விசுவாசிகளை அவன் என்ன செய்கிறான், தந்திரமாக வஞ்சித்து அவர்களுக்குள்ளே மறுபடியும் பலவீனங்களை கொடுத்து அவனை கீழே தள்ளக்கூடியவனா இருக்கிறான். காரணம் என்ன, இவர்களுக்கு அந்த இரத்தத்தினுடைய வல்லமை குறித்த அறிவில்லை, அதே தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த தெரியாத ஒரு காரணத்தினாலே.
ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை உமக்குள்ளும் உடைய இரத்தத்திற்குள்ளும் வைத்து பாதுகாத்தருளும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுமையானால் அவன் உங்களை அணுக முடியாது. ஆனா என்ன தடை? இயேசுவின் ரத்தம் சொல்லும்போது இதெல்லாம் வருமா? இது யாருக்கு யோசனை? சாத்தானுக்கு யோசனை. அப்ப என்ன, வேதம் பொய்யாகுது, உள்ள சாத்தான் கொடுக்கக்கூடிய யோசனை உங்களுக்கு சரியாப்படுது. நீங்க கடமைக்காக சொல்லும் போது அது செத்த வார்த்தையாக இருக்கிறது, தேவனிடத்திலிருந்து பாதுகாப்புக்கு தூரமானதா இருக்கு. ஆனால் இரத்தத்திற்கு வல்லமை உண்டு. அது யாருக்கு? விசுவாசத்தோட உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அந்த இரத்தத்தினாலே நீங்கள் பூசப்பட்டவர்களாக காணப்படுவீர்களே. ஆனால் சாத்தான் எந்த விதத்திலும் உங்களை அணுக முடியாது. யாத்திரையாகமம் 12 அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். 7, 13, 23. அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிறையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. பாருங்கள், இங்கே சங்காரன், அதாவது மரணத்தை கொடுக்கக்கூடியவன் வருகிறான். அவனிடத்தில் இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டுமையானால் ஒரு காரியம் செய்ய வேண்டுமாம். என்ன? இரத்தத்தை சொல்லப்பட்டதான நிலைக்கால்களே தெளிக்க வேண்டிய இடங்களே தெளிக்க வேண்டும். அதை விசுவாசிக்கிறதான ஜனங்களை தெளித்தார்கள், பூசினார்கள், தங்களுடைய ஜீவனை காத்து கொண்டார்கள். அப்ப அதே போலதான் விசுவாசிக்கிற ஜனங்களாகிய நீங்கள் இவைகள் தேவனுடைய வார்த்தைகள் என்று விசுவாசித்து அந்த விசுவாசத்தோடு, அதான் தெளிவா சொன்னேன், ஆபேலுடைய ரத்தம் பேசினது அதை காட்டிலும் நன்மையானவைகளை பேசக்கூடியது இயேசுவின் ரத்தம். அது ஏதோ மரணத்தோட செத்து உயிரற்றதாக காணப்படக்கூடிய இரத்தம் அல்ல. அது இந்நாள் வரைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசக்கூடிய உயிருள்ள ஜீவனுள்ள இரத்தம் என்று சொன்னேன். அந்த இரத்தத்தை எப்படி எகிப்திலே யூத ஜனங்கள், எபிரேய ஜனங்கள் காணப்பட்டார்களோ, அப்பொழுது அவர்கள் அதை விசுவாசத்தோடு பூசினார்களோ அவர்களுக்கு தேவ பாதுகாவல் கிடைத்தது. அதே போன்று நீங்களும் விசுவாசம் உள்ளவர்களாக உங்களை, உங்களுடைய குடும்பத்தாரை, இவர்கள் எல்லாரையும் அந்த இரத்தத்துக்குள் வைத்து பாதுகாத்தால் ஆண்டவரே என்று விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவீர்களே, ஆனால் சங்கார தூதனுடைய சாத்தானுடைய சகல கேட்டுக்கு நீங்களாக்கி நாம் பாதுகாக்க முடியும். 13வது வசனம் வாசிங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமா இருக்கும். அந்த இரத்தம் விசுவாசத்தோடு பூசுவீர்களே, ஆனால் அந்த இரத்தம் உங்களுக்கு அது அடையாளமா இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு, அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் கடந்து போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கண்டு கடந்து போவேன். ஏன் விழுறோம்? சாத்தானை குறித்து ஆண்டவர் சொல்லிவிட்டார். எப்படி? அவன் என்ன செய்ய போறான்? 3 1 பங்கு நட்சத்திரத்தை கீழே விழ சொல்லுவான். உண்மைதான், ஆண்டவருக்கென்று வாழ்வார்கள், தொடங்குவார்கள், கீழே விழுந்து கிடக்குறாங்க. காரணம் என்ன? சரியான வேத அறிவு இல்லாதனாலே, சரியான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மீது உள்ளதான வல்லமை குறித்த அறிவு இல்லாதனாலே, தாங்கள் எப்படி தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்றதான உணர்வும் அறிவும் ஜெபஜீவியமும் இல்லாததினாலே, இங்க எப்படி இதை கண்டு நான் கடந்து போவேன், சாத்தான் சங்காரன் எந்த விதத்திலும் உங்களை அணுகாது பாதுகாப்பேன் என்று. 23வது வசனம் வாசிங்க. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிறையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது, அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமற் வாசற்படியிலே விலக்கி கடந்து போவார். மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிறையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது, அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை, கர்த்தர் சங்காரம் பண்ணக்கூடிய, கொலை செய்யக்கூடியதான அந்த சாத்தானை, சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல், உங்களை சாகடிக்க கொல்ல வர ஒட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். வாசற்படியை விலக்கி. அப்போ உங்களுக்கு, உங்க குடும்பத்தாருக்கு எல்லாருக்குமே பாதுகாவலை தருகிறது என்ன? இயேசுவின் இரத்தம். அப்ப இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லும் போது அடி மனசுல இந்த வார்த்தைக்கெல்லாம் வல்லமை உண்டா என்று சந்தேகப்படுகிறீர்களே, ஆனால் சொல்லாதுங்க. ஏன்னா சந்தேகத்தோடு நீங்க சொல்லும் போது அது செத்தது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசத்தோடு அதை அறிக்கை பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனம் வாசிங்கள். விருந்து செய்கிறவர்களுடைய நாள் முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து, ஒருவேளை
என்னுடைய குமாரர்கள் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழும்பி அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். பாருங்க, ஒவ்வொருத்தங்களுக்கு தக்கவாறு ஒவ்வொருத்தங்களுக்கு அப்போ ஒவ்வொரு ஆடோ மாடோ என்ன தகன பலி இரத்தத்தை அங்கே சிந்துகிறார். என்ன பாக்கியம் கிடைக்குது? 10வது வசனம் வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவனுக்குள்ள எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு. அப்போ அந்த இரத்தத்துக்கு என்ன தன்மை இருக்குதாம்? யாரு ஜெபம் பண்ணுகிறார்களோ, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறார்களோ, அந்த இரத்தம் அந்த மனுஷனையும் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, அதாவது அவனுடைய மனைவி பிள்ளைங்களுக்காக, தான் செய்கிறதான தொழிலுக்காக, தனக்கு இருக்கக்கூடியதான மிருக ஜீவராசிகளுக்காக, தன்னுடைய பொருட்களுக்காக, தனக்கு இருக்கக்கூடியதான எல்லாவற்றிற்காக அவன் அந்த இரத்தத்தை முன்னிட்டு செய்யும் போது தேவன் வேலி அடைக்கிறார். எப்படி எகிப்திய ஜனங்களை அந்த சங்கார தூதன் அணுக முடியாத வண்ணம் அப்படியே வாசற்படியில வரும்போது நீ போயிரு, அப்படி அந்த இரத்தமே அவனை விலக்கி போகத்தக்கவாறு சாத்தானுக்கு அவ்வளவுதான் பலன். இங்க என்ன? சுற்றிலும் வேலி அடைக்கக்கூடிய தன்மை. யாருக்கு? அந்த இரத்தத்தின் மீது விசுவாசம் உடையதாகிய ஜனங்களுக்கு. நமக்கு என்ன? அந்த விசுவாசம் கிடையாது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு கிரியை நடக்கல? சாத்தான் நம்மளை வஞ்சிச்சு வச்சிருக்கான். எல்லாம் ஜெபம் பண்றோம், ஆனா என்ன கிடையாது? விசுவாசம் கிடையாது. ரத்தம் ஜீவன்னு சொல்லுவோம், ஆனா என்ன? விசுவாசமே கிடையாது. இதுக்கு எங்க வல்லமை இருக்கு? இதுக்கு எங்க இருக்கு? அப்போ நம்ம எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் தூரமா இருக்க காரணம் என்ன தெரியுமா? சந்தேகம் சந்தேகம் சந்தேகம். இது எப்படி கிடைக்கும்? அது எங்க கிடைக்கும்? அப்படி ஒரு ஒரு எண்ணத்தோடே வாழ்கிறதுனாலேயே நம்ம அநேகர் ஆசீர்வாதத்துக்கு தூரமா இருக்கு. 2 உண்மையான காரியத்தை சொல்றேன். ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு பொம்பளைய ஒரு ஊழியக்காரர்கிட்ட கொண்டு கொடுத்து, அப்போ அந்த ஊழியக்காரர் அவருக்கு இருக்க அனுபவத்துப்படி அவர் வேற ஒண்ணுமே சொல்லல, உண்மையான காரியம் வாங்கும். அவர் இயேசுவின் இரத்தஞ்சேன் மட்டும்தான் சொன்னார். அந்த பிசாசு பிடிச்ச பொம்பளை காதை பொத்திட்டு, அந்த பிசாசு என்ன சொல்லுது? இந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லாதையும். அப்ப இவர் என்ன செய்தாரு? பக்கத்துல நிறைய ஜனங்கள் இருந்தாங்க, எல்லாரையும் பார்த்து சொன்னார், நீங்க எல்லாரும் வேற ஒண்ணுமே சொல்லாதுங்க, இயேசுவின் இரத்தஞ்சேன்னு சொல்லி மாத்திரம் ஆர்ப்பரிங்க. எல்லாரும் ஒன்னே சொன்னாங்க, இயேசுவின் இரத்தஞ்சேன். அந்த பிசாசு என்ன செய்துச்சு? கீழே போட்டு அந்த பொம்பளை ஒரே அலக்களிப்பு, அது மாறி போச்சு. அதாவது எங்கேயோ கிரியை நடக்குது, சிம்பிளான காரியம், சின்ன காரியம். காரணம் என்ன? ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. அதை அறிஞ்சவங்க என்ன செய்யறாங்க? வேற ஒண்ணுமே செய்யல. ஆண்டவரை என்னால ஒண்ண முடியாது, உம்முடைய நாமத்துல உம்முடைய வல்லம் ரத்தத்தின் வல்லமை குறித்து நாங்க சொல்றோம், நீர் பண்ணிக்கிடும். அப்படியே நடக்குது. இனி ஒரு காரியமும் உண்டு. ஒரு வாலிபன், அதாவது மருத்துவர்களால கைவிடப்பட்டதான ஒரு வாலிபன், அவனுக்கு எல்லாரும் கைவிடப்பட்ட பிறகு அவன் ஜெபம் இப்படிதான் இருந்துச்சான். எப்படி? உம்முடைய ரத்தம் எனக்குள்ள ஊடுருவ செய்து என்னுடைய நோய்கள் எல்லாம் உம்முடைய களம்புகளா குணமாக்க ஆண்டவர்ன்னு சொல்லிதான் அவன் கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணான். பிறகு பார்த்தா நோய்ங்கிறதே இல்லை, ஆண்டவர் அவ்வளவு சுகம் கொடுத்தார். இது எல்லாமே அந்த இரத்தத்தின் மீது உள்ளதான ஒரு வல்லம். ஆனா நமக்கு என்ன? அதை குறித்து எந்த ஒரு விசுவாசமும் கிடையாது. இப்ப யூதாஸ் மரிக்க காரணம் என்ன? இப்ப யூதாஸ் மரிக்கிறதுக்கு காரணம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றான். என்னும் பனாசை வந்து போச்சு, காட்டி கொடுத்துட்டோம். ஆனா இவ்வளவு அடிபடுவாரு, இவ்வளவு மரண சம்பவம் அவருக்கு வரோங்கிறது என்ன? அந்த இதெல்லாம் தெரியாது. அப்ப என்ன குற்ற உணர்வு? ஐயோ, நான் ஒரு தப்பும் செய்யாத ஒரு ஆளை காட்டி கொடுத்துட்டேனே. என்ன குற்ற உணர்வு? ஆக்சுவலாட்டு தெரியாது, இப்படியெல்லாம் ஆண்டவர் பாடுபட போறார் இந்த ஒரு சம்பவத்தினாருன்னு தெரியாது. பணம் கொஞ்சம் ஆசை, காட்டி கொடுத்துட்டேன். இப்ப என்ன குற்ற உணர்வு? ஒரு தப்பும் செய்யாத என் ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:18 வாசிங்க.
அங்க என்ன அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. பாருங்க, அந்த மனம் உடைஞ்சிட்டு, அந்த மனம் அப்படியே உடைஞ்சிட்டு, இனி எனக்கு என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது. இனி எனக்கு என்ன கிடையாது? மீட்பு கிடையாது. எனக்கு என்னதான் முடிவு? இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் என் மனசாட்சி நீ நல்லவரை கொன்னுட்டான்னு சொல்லி என் மனசாட்சி என்னை கொன்னுரும். இனி ஒரே வழி என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையை நம்மளே முடிச்சுக்கிடுவோம். இது காரணம் என்ன? அந்த இரத்தத்தின் மீது உள்ளதான நம்பிக்கை இல்லை. அந்த இரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கும், என் பாவங்களை மன்னிக்கும் என்றதான விசுவாசம் இல்லை. காரணம் என்ன? சாத்தான் அவனுக்குள்ள புகுந்து என்ன சிந்தனை கொடுப்பான்? என்னை இருந்து புண்ணியம் இல்லை, சாவுன்னு. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இரவும் பகலும் குற்றம் சுமத்துகிறவன், குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான் என்று. இங்கே அநேக விசுவாசிகள் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா எந்த விடுதலையும் கிடையாது, எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. ஏன்? அவங்க ஏற்கனவே ஆண்டவருக்கு முந்தி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டாங்க, எப்படி எனக்கு ஒரு விடுதலையும் கிடைக்க போறதில்லை, எனக்கு ஒரு மன்னிப்பும் கிடைக்க போறது, நான் இப்படியே வாழ்ந்து சாவுறதான், டைமுக்கு வருவேன் ஜெபம் பண்ணுவேன் போய். காரணம் என்ன? சாத்தா என்ன எண்ணத்தை கொடுக்குறான்? நீ பாவம் செய்துட்டா இனி உனக்கு மன்னிப்பு கிடையாது. அநேக நிலைமைகள்லாம் பார்த்தா பரிதாபம், அநேக விசுவாசிகள் நிலைமையில பார்த்தா பரிதாபம். காரணம் என்ன? ஜெபம் பண்றாங்க, அழுறாங்க, புலம்புறாங்க, ஏன் விடுதலை கிடைக்கல? இங்க சாத்தானுக்கு உபதேசமாக இருக்கு. அந்த சாத்தா என்ன சொல்றான்? அவன் உள்ள ஏறி உள்ள போய் என்ன சொல்றான்? நீ இந்த பாவம் பண்ணிட்டா இனி உனக்கு மன்னிப்பே கிடையாது, உனக்கு அவ்வளவுதான், நீ இருக்கிறதுக்கு சாவு, நீ என்ன ஜெபம் பண்ண உன் ஜெபம் கேட்கப்படாது. உண்மையா இல்லையா? 100க்கு 100 அதான் உண்மை. ஏன்னா நல்லா ஜெபம் பண்றீங்க, ஏன் ஒரு விடுதலையும் கிடையாது? அவிசுவாசம், சந்தேகம். இங்க குற்ற சுமத்துறான சாத்தான் அவனுக்கு இடம் கொடுத்தாச்சு. அவன் என்ன சொல்லுவான்? உனக்கு விடுதலை கிடையாது, வேற யாருக்கும் மன்னிப்பு உண்டு, விடுதலை உண்டு, உனக்கு மன்னிப்பு கிடையாது, உனக்கு விடுதலை கிடையாது. நீ பாரு, சாகிறது வரைக்கும் இப்படிதான் இருப்பா, உன் ஜீவியத்தில் முன்னேற்றம் வரப்போறதே கிடையாது, உனக்கு ரட்சிப்பு வரக்கூடியது வரப்போறதே கிடையாது, நீ பின்மாற்றத்திலே வாழ்ந்து சாவக்கூடியதான். நமக்கு என்ன? அது அப்படிதான், அது அப்படிதான், அது உள்ள சொல்லுதெல்லாம் சரிதான். என்ன உண்டாகுது? எப்படி அந்த யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்து நீ என்னை இருந்து புண்ணியம் இல்லைன்னு சொல்லும் போது அவன் அதை அப்படியே நம்புறான். என்ன செய்தான்? இனி இருந்தும் புண்ணியம் இல்லை, 30 வெள்ளிக்காசை வாங்கி அதை அனுபவிப்புன்னு வரைக்கும் அவனுக்கு என்ன வரல. ஏன்? குற்ற சுமத்திரம் உள்ள போயிட்டான். ஏய், நீ நல்ல ஒரு ஆளை காட்டி கொடுத்துட்டா, இனி இருக்காத, இருந்தா போகக்கூடிய வரக்கூடிய ஆளெல்லாம் ஒன்னே தான் குறை சொல்லுவாங்க. உன்னுடைய 12 அப்போஸ்தலர்ல மற்ற 11 பேரும் ஒன்னே குறை சொல்லுவாங்க. இல்லை உனக்கு ஆண்டவருக்கு தெரிஞ்ச மற்றவங்க எல்லாரும் உன்னை குறை சொல்லுவாங்க. நீ இருக்கிறதுக்கு செத்து பேர். அதுதான் இங்கே என்ன செய்யுது? கிரியை செய்யுது. நம்ம அநேகருக்குள்ள என்ன இருக்கு? இந்த குற்றம் சுமத்தக்கூடியது இருக்கு. அப்ப என்ன? அந்த ஆண்டவருடைய அந்த இரத்தத்தினுடைய அந்த வல்லமை குறித்தான அறிவில்லை.